ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன ரீடிங் பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்கை பார்க்க போகிறோம். உங்களை பற்றி என்ன நினச்சிட்ருக்காங்க, அவங்களோட கரண்ட் ஃபீலிங் என்ன, இப்போ என்ன சுச்சுவேஷன் நடக்குது, அவங்க உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, அதுக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதில் பயல் வைக்கிறேன். ஒரு ஃபைலில் பயல் 1 ரோஸ் வைக்கிறேன். பயல் 2ல் சாமந்தி பூ வைக்கிறேன். இதில் எதை பயிலாக சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் கண்ணை மூடி இன்ஹேல் எக்ஸேல் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பயிலில் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரோஸை சூஸ் பண்ணவங்களுக்கான உங்களோட கரண்ட் பர்சன் ஃபீலிங், உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இல்லை என்ன என்ன மாதிரி கரண்ட் ஃபீலிங்கில் இருக்காங்கன்றதை பார்ப்போம். உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க கால் பண்ணணுன்னு. கரண்ட் பர்சன் உங்களோட ஃபீலிங், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதே ஃபீலிங்கோடு தான் அவங்களும் இருக்காங்க. உங்கள் பர்சன் உங்களுக்கு எதாவது கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அப்போ அடுத்து ஐ திங்க் ஏதாவது மெசேஜ் பண்ணாமல் இருக்காங்கன்னு ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த கார்டை பார்க்கும்போது மெசேஜ் பண்ணுவாங்க, மெசேஜ் பண்ணலான்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சம் ஒர்க்கில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கறனால கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது உங்களோட பர்சன். கரண்ட் பர்சன், கனெக்டட் பர்சனோட கரண்ட் பர்சன். வேர்ல்ட் கார்டு. ஐ திங்க் கொஞ்ச நாளாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருந்த மாதிரி தெரியுது. உங்களோட கரண்ட் பர்சனோட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்குது. அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ எண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா இந்த கார்டை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, 2 பேருமே ரொம்ப உண்மையாக இருக்கீங்க. ஒரு உண்மையான லவ்வோடு இருக்கீங்க, உண்மையான ஃபீலிங்ஸோடு இருக்கீங்க, எமோஷனோடு இருக்கீங்க. சம் தேர்ட் பர்சனால் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் 2 பேருமே ரொம்ப ட்ரூவாக இருக்கீங்க. எனக்கு இந்த கார்டை பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஃபைல் 1 சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஐ திங்க் உங்கள் பர்சன் மணி ரிலேட்டடாக சம் பிரச்சனையை பார்த்தனால தான் சம் டைவர்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது. ஐ திங்க் ஒர்க்கில் கொஞ்சம் லோடு இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு ஒர்க்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் கொஞ்சம் உங்கள் மேலே கோவப்பட்டிருக்கலாம். ஸோ அது பிகாஸ் ஆஃப் தேர்ட் பர்சன்னால தான். மீன்ஸ் அது ஆஃபீஸில் இருக்கிறவங்க கூட இருக்கலாம். ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிறதுனால கூட இரிட்டேஷன் ஆகி பேசியிருக்கலாம். அதனால் கொஞ்சம் உங்களோட பர்சன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த மாதிரி தெரியுது. உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இனி நம்ம எப்படி லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது. நிறைய பேர்த்துக்கு அவங்களோட மனசில் ஒன்று நினச்சிட்டு வெளியே ஒன்று காட்டுவாங்க. அந்த உண்மையான ட்ரூ லவ்வை காட்டுறதுக்கு கொஞ்சம் முடியாது ஒரு சில பேர்னால. அந்த மாதிரி பர்சன் நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் உங்கள் மேலே கொஞ்சம் ட்ரூ லவ் இருந்தாலும், ஆனால் அவங்க அந்த லவ்வை ஒழுங்காக காட்டாத மாதிரி எனக்கு தெரியுது. அதே உங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு. பட் 2 பேருமே ட்ரூவாக இருக்கீங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம்.
ஓ மை காட்! ஸோ மெனி ப்ராப்ளம்ஸை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. பல நாட்களாகவே கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது உங்கள் 2 பேத்துக்கு இடையில. பிகாஸ் ஆஃப் ஒர்க் லோட், பிகாஸ் ஆஃப் தேர்ட் பர்சன்ஸ், இந்த மாதிரி ஒரு திங்ஸ், இந்த மாதிரி ஒரு விஷயத்தினாலே நீங்கள் வந்து பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அதனாலே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே, நீங்கள் பட் 2 பேர் மேலே ரொம்ப எனக்கு தெரிஞ்ச இந்த கார்டை பார்க்கும்போது உங்கள் பர்சன், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்கள் பர்சன் வந்து உங்கள் பர்சன் நீங்களும் சரி ரொம்ப ட்ரூவாக இருக்கீங்க. பட் தேர்ட் விஷயம், அது வந்து பர்சனாக இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க் லோட்னால கூட இருக்கலாம். அதனால தான் வந்து சம் இரிட்டேஷனை காட்டுறாங்க உங்கள் பர்சன். ஓகே, உங்கள் பர்சன் வந்து ஹீஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். உங்கள் பர்சன் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர் பர்சன் மாதிரி தெரியுது. மணியை ஏர்ன் பண்ணுறதுல வந்து ஒரு ஃபோக்கஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதுலேயே வந்து ஒரு சில நேரம் வந்து ஒர்க் லோட்லேயே வந்து இரிட்டேஷன் ஆகிற மாதிரி தெரியுது. அதான் தவிர்த்து பட் உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போது கண்டிப்பாக வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் பர்சன் உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்லி திங்க் என்னென்னா, அவங்களுக்கு வந்து மணியை வச்சு 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்றது ஒரு இது இருக்குது. ஏன்னா வந்து இந்த காலத்தில் மணி இல்லாமல் எதையுமே நம்ம செய்ய முடியாது. மணி இருந்தால் தான் வந்து நம்மளோட லைஃப்பை ரன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அதுக்கு தேவையான மணியை சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உங்கள் பர்சன்ட்டே இருக்குது, உங்கள்கிட்டையுமே அது இருக்குது. ஐ திங்க் நீங்கள் பாயாக இருந்தாலும் சரி, கேர்ளாக இருந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்க்குறவங்க 2 பேருமே ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டியில் இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது 2 பேர்த்துக்கிட்டுமே. கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சனும் சரி, நீங்களும் சரி ட்ரூவாக தான் இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இனி வர காலங்களில் பழைய பிரச்சனைகள்லாம் வந்து முடிவுக்கு வரும். எங்கேயாவது 2 பேரும் உங்கள் பர்சனும் சரி, நீங்களும் சரி எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு செலிப்ரேஷன் டைம், கெட் டுகெதர், அந்த மாதிரிக்கு 2 பேர் சேர்ந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கரண்ட் பர்சன் ஐ திங்க் அவங்க படிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது அவங்க படிச்சுட்டு அவங்க ஃபோக்கஸை கொஞ்சம் அதில் தான் இருக்குது, அவங்க படிப்பில் தான் இருக்குது. அதனாலே அவங்க உங்கள்கிட்ட பேசுறது கம்மி பண்ணுற மாதிரி தெரியுது. பட் எக்ஸாம்ஸு மற்ற படிப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க பேசிக்கலாம். ஃபுல் ஃபோக்கஸ் அந்த படிப்பில் தான். கேரியர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்காங்க அவங்க கரண்ட் பர்சன். பட் இருந்தாலும் உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் கரண்ட் பர்சனோட ஃபீலிங் என்னென்னு ஐ திங்க் உங்கள் பர்சன் வந்து அதிகமாக ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் அதிகமாக மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க மேனிஃபெஸ்டேஷன்லாம் என்னென்னா, அவங்களோட திங்கிங் எல்லாம் என்ன போயிட்டுருக்குன்னா, நீங்கள் 2 பேர் ஹாப்பியாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும் அப்படின்ற ஒரு திங்கிங்கோட தான் போயிட்டுருக்கு. அவங்களோட ஹாப்பினஸ்ஸே வந்து நீங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ஹாப்பினஸ்ஸே நீங்கள் தான். அவங்க இப்போதைக்கு ஒரு சில ஃபோக்கஸ், அவங்க ஒர்க் பண்ணாலும் சரி, அவங்க படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் அந்த படிப்பில் இருக்கிறதுக்கு காரணமே நம்ம கேரியர் வைஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும், மணி ஸ்டெபிலிட்டியோடு இருக்கணுன்றக்கான இதை ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் பர்சன். கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் வந்து
உங்களை பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதான் வந்து பைல் 1 ரோஸை சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பைல் 2க்கு பார்க்கலாம். ஓகே, இந்த சாமந்தி பூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாமா? கரண்ட் பர்சனோட ஃபீலிங். இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான கரண்ட் பர்சனோட ஃபீலிங். ஐ திங்க் உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க. உங்களோட வந்து ரொம்ப ஒரு ஜாலியான டைப்பு. பட் அவங்க கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீன்ஸ் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொஞ்சம் சிடுசுன்னு விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து அவங்க அப்படி ரூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனாலே வந்து 2 பேத்துக்கு அடிக்கடி சம் ப்ராப்ளம் வரும். உங்கள் பர்சன் ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணணும், யாரும் நம்மளை எதையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அதனாலேயே அவங்க வந்து கொஞ்சம் அவங்க ஒர்க்கை பர்ஃபெக்டில் தான் இருக்கிறதுனால தான் வந்து அப்பப்போ கொஞ்சம் வார்த்தைகளை விடுறாங்க. பட் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கரண்ட் பர்சனோட ஃபீலிங் என்னென்னா, என்னதான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சில நேரம் கோவப்பட்டாலும் உங்கள் பர்சன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அது மாதிரி நீங்கள் நினைக்கிற உங்கள் கரண்ட் பர்சனோட ஃபீலிங்னா உங்கள் மேலே அஃபெக்ஷனும் லவ்வும் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் கோவப்பட்டுட்டு வேறே ஒரு 3rd போயிடுவார்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து கோவம் இருக்கிற இடத்துல தான் லவ்வும் இருக்கும். கரண்ட் பர்சன் கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் பர்சனோட ஃபீலிங். கார்டை பார்க்கும்போது உங்கள் பர்சன் வந்து ரிச் அண்ட் வெல்த்தாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒர்க் லோடுனால தான் வந்து அந்த மாதிரி ஒரு கோவப்பட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க தவிர்த்து. ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க, பேசுவீங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்க மாதிரி தெரியுது. உங்கள் கரண்ட் பர்சனோட ஃபீலிங்கை பார்த்தா அப்படி தான் தெரியுது கார்டை பார்க்கும்போது. ஆனால் ரொம்ப நாளாக தூக்கலாத மாதிரி தெரியுது. உங்கள் பர்சன் வந்து உங்கள்கிட்ட பேசாதனால ரொம்ப நாள் தூங்காத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. பட் நீங்கள் பேசிட்டீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கரண்ட் பர்சனோட ஃபீலிங் அப்படி தான் தெரியுது. பார்ப்போம் அடுத்து உங்கள் கரண்ட் பர்சனோட ஃபீலிங் என்னென்னு. ஸ்டார் கார்ட். பாருங்கள், உங்கள் பர்சன் வந்து திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் பர்சன் வந்து உங்கள் பர்சனை வந்து உங்கள் மேலே உண்மையாக லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் என்னென்னா சம்ஸ்ரம் ஒர்க்கு லோட்னால தான் வந்து ஒரு சில பிரச்சனைகள்னால தான் வந்து உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் கோவத்தை காட்டுற மாதிரி இருக்குது. பட் 2 பேருமே ரொம்ப ட்ரூவாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒர்க் லோட்னாலையும் ஒரு சில நேரத்தில். அதனாலேயே வந்து ஸ்ட்ரெஸ்லேயே வந்து உங்கள் பர்சன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸ்ட்ரெஸ்ஸாக பேசும்போது நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம மேலே ஏதோ கோவம் இருக்குது போல இருக்குது, அதனால் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது நீங்கள் நினைக்கிறது தப்பான விஷயம். கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் உங்கள் மேலே தான் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே திங்கிங் என்ன, அவங்க கேரியரவே ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். இதில் வந்து 2 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி தெரியுது. உங்கள் பர்சனும் சரி நீங்களும் சரி 2 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த கார்டை பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இனி வர காலங்களில் அந்த ஸ்ட்ரெஸ்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுதான் வந்து
பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு சில பேருக்கு ரெசனேட் ஆகலாம். பொருந்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. Bye bye.